கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுகவை குடும்ப கட்சின்னு சொல்கிற அன்புமணி அவர்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் ஒரு நபரை கூடுதலாக சேர்த்த பாமக தலைவரை கண்டித்து ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காரு. குறிப்பாக இன்று பாமகவினுடைய பொதுக்குழுவில் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் அணி ஒரு புறமும் ராமதாஸ் அணி ஒரு புறம் இரு வேறு அணியாக இன்றைய தினம் நின்றுருக்காங்க. தற்போது கூட இருவரையும் சமாதானப்படுத்துவதற்காக ஒரு அணியை கூட உருவாக்கியிருக்காங்க. பாமகவினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் பாமக குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் உதயம் அடித்தட்டு மக்களுடைய நம்பிக்கையோடு சமூக நீதியை முன்னிறுத்தி பாட்டாளி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஜனநாயக இயக்கமாக வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுத்தது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உருவாக்கம் என்பது மிகவும் கல்வி ரீதியாக வேலைவாய்ப்பு பொருளாதாரம் அனைத்திலும் பின்தங்கிய வன்னிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நம்முடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு காலத்தில் திகழ்ந்தார். அதில் மாற்று கருத்து கிடையாது. எப்பயுமே ஆரம்பிக்கும்போது சரியாக தான் ஆரம்பமாகும். நீங்கள் வரலாற்றில் எடுத்துக்கொண்டீர்களானால் இஸ்லாமிய மன்னர்களுடைய வீழ்ச்சிக்கும் ஐரோப்பிய நாட்டுடைய வீழ்ச்சியும் கிறிஸ்துவ மதத்தில் ஏற்பட்ட புராட்டஸ்டன்ட் சிலுவை போர் குறித்து நாம் வரலாற்றை ஆராய்வோமானால் அதிகார போட்டியும் அந்த அதிகார போட்டியால் வரக்கூடிய வருமானம், சொத்து, ஆடம்பரம் இவைகள்தான் வரலாற்றில் தோல்வியை நிர்ணயித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் சாமானிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி, குறிப்பாக நம்முடைய ராமதாஸ் அவர்கள் நேற்றைக்கு சவுக்கால் அடித்தது மாதிரி நடித்தார். அண்ணாமலை ஆட்டுப்புழுக்க அது மாதிரி ஐயா சொன்னார், நான் அதிகாரத்துக்கு வரமாட்டேன், அதிகாரம் இருக்கும் திசை நோக்கி என் கால் படாது, செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கோ டெல்லி செங்கோட்டைக்கோ நான் செல்ல மாட்டேன், நான் மட்டுமல்ல என்னை சேர்ந்த என் குடும்ப வாரிசுகள் யாரும் அதிகார மையத்துக்கு வரமாட்டோம், அதிகார பதவிக்கு வரமாட்டோம், வந்தால் எங்களை முச்சந்தியில் நிறுத்தி சாட்டையால் அடிக்கலாம். நேற்று ஒரு கிறுக்கு போய் சாட்டையில் அடிச்சிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி ஐயா சொன்னார். ஆனால் ஆசை யார் விட்டது? யாரையா விட்டு வச்சிருக்க ஆசை? புத்தரவர்கள் ஆசையே அழிவுக்கு காரணம் என்று சொன்னார். ஆனால் ஆசை யாரையும் விட்டு வைத்ததில்லை. தந்தை பெரியார் ஒருவர்தான் இருந்த பதவிகளை 27 பதவி 26 பதவியை உலக வரலாற்றிலேயே பதவியை தூக்கி எறிந்து விட்டு இனிமேல் நான் பதவிக்கு வரமாட்டேன், தேர்தலில் போட்டியிடாத கட்சி என்று ஆரம்பித்து 100 ஆண்டுகள் 1924 சுயமரியாதை இயக்கம் 100 ஆண்டுகள் தேர்தல் களத்திலேயே போட்டியிடாத ஒரு கட்சி உலகத்தில் எதுனா தந்தை பெரியார் நடத்தின இயக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும். அது மாதிரி ராமதாஸ் அவர்கள் திகழ்வார்கள் என்று ஒரு பெரிய நம்பிக்கை எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இருந்து அவர் மீது பெருந்த ஒரு மரியாதை மதிப்பு வைத்திருந்தோம். ஆனால் காலப்போக்கில் கூட்டணி கட்சியுடைய அவருடைய நடவடிக்கை என்பது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால், கொள்கை ரீதியாக கூட்டணி வைப்பதில்லை, லட்சிய ரீதியாக கூட்டணி வைப்பதில்லை, கடைசி வரைக்கும் பேரம் பேசி பேரம் எங்கே கூடுதலாக படுகிறதோ அங்கே கூட்டணி அப்படின்னு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார்.
அதனுடைய விளைவு அதிகார ருசி, அதிகார பதவி. அந்த அதிகார பதவிக்கு தன்னுடைய மகன் அன்புமணி அவர்களை மத்திய அமைச்சர் ஆக்கினார். அதுலேயும் ஊழல் வழக்கு இன்னைக்கு பெண்டிங்கில் இருக்குது. கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரராக இல்லை. திரும்பவும் இப்போ பாஜக கூட்டணியில் கூட அன்பு சகோதரி சௌமினியா தான் நிறுத்தினாங்க, மருமகளை நிறுத்தினாங்க. ஆனால் பிறரை நீக்கி ஒரு உரல் நீட்டி அவர் குற்றம் சொல்லுவார், நீங்கள் குடும்ப கட்சி நடத்துறீங்க அப்படின்வார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திமுக அதிமுக எங்கள் கூட்டணி சேர்ந்தாலும் ராஜேஷ் வச்சுட்டு ஒரு கூட்டணி பேரம் பேசி அதை மகனுக்கு தான் மாறி மாறி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதிமுகவையும் ஒழிப்பேன் என்று சொல்லுவார். ஆனால் திமுக அதிமுகவில் மாறி மாறி மகனுக்கு ராஜ்யசபை சீட்டு வாங்கிட்டு மகிழ்கிறார். நம்முடைய வன்னிய சங்கத்துடைய தலைவர் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பேட்டியெல்லாம் கொஞ்சம் அண்மை காலமாக பரவலாக வருது. அவர் பிட்டு வைக்கிறார். நான் தனிப்பட்ட விஷயங்களை அதிகமாக பேசி பழக்கப்பட்டு காயப்படுத்த விரும்பலை. ஐயாவுடைய வயது சமூக நீதிக்காக வந்த போராளி. ஆனால் இன்றைக்கு அவர் பேசுகிற பேச்சு வயதுக்கு மீறி நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சரை பார்த்து அவமானமாக இருக்குன்னு சொன்னார். இன்றைக்கி பார்த்தா அவர் பட்ட அவமானத்தை நாடு தாங்காது, உலகம் தாங்காது. வயசு கூடிடுச்சு. நான் அதிகமாக சொல்ல விரும்பலை. தன் மகனாலே இன்றைக்கு சபையில் அவமானப்பட்டிருக்கிறார். ஊரறிய உலகமறிய இன்றைக்கு நாடு முழுவதும் அவமானப்பட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல் மிக்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற பெயரோடு பதவி பிரமாணம் எடுத்து தியாகத்தின் திருவுருவமாக இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கறதுக்கு அவமானமாக இருக்குன்னு சொன்னதுக்கு இன்றைக்கி சரியான பதிலடியை அன்புமணி மனதில் வச்சு கொடுத்துட்டார் உங்களுக்கு. இன்றைக்கி நேருக்கு நேர் இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்ததே இல்லை. இந்திய வரலாறில் பார்த்ததில்லை. ஒரு கட்சி நடத்துகிறாங்க, அப்பே மகெல்லாம் கட்சியில் இருக்காங்க, கருத்து வேறுபாடுகள் வரும், முரண்பாடுகள் வரும். ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளை முரண்பாடுகளை அவர்கள் சபை முன்னாடி நாடு முழுவதும் ஒளிபரப்பக்கூடிய வீடியோ, செய்தித்தாள், காட்சி ஊடகங்கள் அனைத்திலும், அச்சு ஊடகங்கள் அனைத்திலும் இன்றைக்கி வெளிப்பட்டு இதான் உள்கட்சி பிரச்சனை. அது அரங்கத்துக்குள் நடத்திருந்தால் நம்ம இதை பேச மாட்டோம். பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, தொலைக்காட்சி இருக்கிறாங்க, உலகத்துக்குமே தெரியட்டுமேன்னு சொல்லி இவ்வளவு எமோஷனலாக, இவ்வளவு கோபதாபமாக இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு தெரிஞ்ச அளவில் ஐயா கோஷ்டி சின்னையா கோஷ்டி ரெண்டாக உடைந்து விட்டதாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா பொதுக்குழு முடிஞ்சதுக்கு பின்னாடி, நன்றி சொன்னதுக்கு பின்னாடியே சின்னையா வாழ்கின்ற ஐயா இருக்கும்போதே சின்னையா வாழ்க, சின்னையா இருக்கும்போதே பெரிய ஐயா வாழ்க, ரெண்டு அணியாக பிரிஞ்சிருச்சு. அங்கே பார்க்குறோம். அந்த பொதுக்குழு முடிஞ்சு வெளியே வரும்போது பாண்டிச்சேரியில் ரெண்டா பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தலைமையில் ஒரு அணியாகவும் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு அணியாகவும் இரண்டாக பாமக உடைந்ததாக நான் கருதுகிறேன். அவருடைய கோஷத்தை பார்க்கின்ற பொழுது, இவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கின்ற பொழுது, இதற்கு அடிப்படை காரணம் என்ன? சொத்து, வருமானத்துக்கு மீறிய சொத்து, அதிகளவு சொத்து. அதான் சொல்ல வந்த வன்னிய சங்கத்துடைய தலைவர் ராமமூர்த்தி சில செய்திகளை சொல்லுகிறார். அவருடைய திருமண உறவுக்கு முன்பாகவே ஒரு பெண்ணுடன் அவருக்கு ஐயா ராமதாஸுக்கு தொடர்ந்ததாகவும், அந்த அம்மாவுடைய ஆலோசனை இப்படிதான் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாகவும் அவர் கூறுகிறார். அதாவது தனிப்பட்ட விருப்பம். எங்கேயுமே புராணங்களில் கூனி சகுனிகள் வருவது மாதிரி வீடுகளில் இப்படி சித்தி சண்டை வந்துடும். இது சித்தி விளையாட்டுன்னு நினைக்கிறேன். சித்தி தொடர் நாடகம் போட்டாங்க. அது மாதிரி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள ஒரு சித்தி தொடர் நாடகம் மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சித்தி விளையாட்டா, சொத்து விளையாட்டா, வாரிசு விளையாட்டா பாமகவில் நடப்பது இதுதான். கொள்கையை, லட்சியம் இதெல்லாம் கிடையாது. குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் எதிர்ப்போம், வெளியே பேசுறது வீதியில். அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்றத்தில் மோடிக்கு ஆதரவாக செயல்படுறது. இந்தியா முழுவதும் சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், வீதியில் பேசுவது, நாடாளுமன்றத்தில் அமைதி காப்பது, நீட்டுத் தேர்வை ஒழிப்பேன் என்று சொல்லுவது, நாடாளுமன்றத்தில் அமைதி காப்பது.
இதுதான் அவங்களுடைய கொள்கையாக இருக்குது. அதனால் கொள்கை சண்டை அல்ல. பாமகவில் இன்றைக்கு நடந்த பொதுக்குழு நடந்த சண்டை கொள்கை சண்டை அல்ல. அதை பல்வேறு பேர் பல விதமாக வர்ணிக்கிறார்கள். சித்தி சண்டை என்கிறார்கள், சொத்து சண்டை என்கிறார்கள், வாரிசு சண்டை என்கிறார்கள். பெண்ணுக்கும் சம உரிமை, அவருடைய பெண்ணுடைய மகனுக்கு தான் இன்றைக்கி ஐயா ராமதாஸ் அவருடைய பெண்ணுடைய மகன் தான் அந்த முகுந்தன் என்கின்றவருக்கு இன்றைக்கி அந்த மாநில இளைஞர் சங்க தலைவர் பதவி அறிவித்திருக்கிறார். அதை ஜனநாயக ரீதியான ஒரு இயக்கமாக இருந்தால் தான் மகன்கிட்ட கலந்து பேசி, மகன்தான் அவர் தான் தலைவர், கலந்து பேசி கூட உங்களால் அறிவிக்க முடியாமல் மேடையில் வந்து தான் அறிவிக்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய சர்வாதிகாரத்தை நோக்கி பாமக சென்று இருக்கிறது. மகனை ஏற்றுக்கிற முடியல. நீங்கள் வெளியாளுக பாமக ஏற்றுக்கிறா இல்லை, வன்னிய மக்கள் ஏற்றுக்கிறாங்களா என்ற ரெண்டாவது கேள்வி. மகனே ஐயா ராமதாஸ் எடுத்த முடிவை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நிறுவனர் ஏற்றுக்கிட்ட முடிவை தலைவர் ஏற்றுக்கிற முடியாது. தலைவர் அப்பா மகன், நிறுவனர் அப்பா, தலைவர் வந்து மகன். இங்கேயே ஜனநாயகம் இல்லையே, அப்பன் மகனுக்குள்ளே ஜனநாயக உறவு இல்லை, அந்த ஜனநாயக ரீதியான தன்மை இல்லை என்பது பாமக எங்கே சென்று கொண்டிருக்கிறது? 4 மாதம் ஆன நபர் எதுக்கு டக்குன்னு நீங்கள் இளைஞர் அணி கொடுக்குறீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமான்னு கேட்குறாங்களா? சரி, அன்புமணி அவர்கள் எவ்வளோ நாள் ஆச்சு அரசியலுக்கு வந்து? மாணவர் போராட்டத்திலிருந்து கலந்து கொண்டவரா? அவருக்கு வயது எங்கள் வயதாயிருக்கு. எந்த போராட்டத்தில் படிக்கின்ற காலத்தில் கலந்து கொண்டார்? வன்னிய போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரா? அதனால் உங்கள் சகோதரி மகன் தானே. பெண்களுக்கு சொத்துல சம பங்கு கேட்குறோம்ல, சட்டம் வந்துருச்சுல. கலைஞர் ஆட்சியில் 89 கொண்டு வந்தார். பெரியார் போராடி 27 செங்கல்பட்டு மாநாட்டில் போராடி கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்தாச்சுல. இப்போ சொத்து சண்டை தானே. நீங்கள் மத்திய அமைச்சராக இருந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து நீங்கள் சொத்து சேர்த்துட்டீங்க. பெண்கள் வாரிசுக்கும் சொத்து சேர்க்கணும்னு ஆசை வந்துருச்சு வீட்டில். ஐயாவுடைய மகள்களுக்கு பேரன், ஐயாவுடைய மகவழி பேரன் அடுத்த தலைமுறை கொண்டு வரும்னு நினைக்கிறாரு. தப்புல அவர் நினைக்கிறதில்ல. ஆரம்பத்தில் அவர் சொன்ன முறை வேறு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற முறை வேறு. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு லிமிடெட் ஆஃப் கம்பெனி ராம்தாஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு கொண்டு வந்துட்டார். அது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் உழைத்தார், நான் அந்த இடத்துல மறுக்கலை. சாதாரண சாமானிய மக்களுக்காக, வன்னிய மக்களுக்காக ஆரம்ப காலங்களில் கடுமையாக வெயில் மழை என்று பாராமல் அந்த சமூகத்தில் ஒரு MBBS படிச்சுட்டு அந்த சமூக மக்களுக்காக, சமூக நீதிக்காக போராடிய தலைவர் தான் அவர். உருவாக்கின ஃபவுண்டர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய ஃபவுண்டர் என்று சொன்னாலும் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இறங்கி நாவலர் அவர்களை திருச்சி மாநாட்டில் பொதுச் செயலர் ஆக்கி, தம்பி வா தலைமையாக இருக்கவா, உன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடப்பேன், உன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று நாவலர் அவர்களை சாரட் பெண்ணில் உட்கார வச்சு அண்ணா நடந்து சென்றார். ஜனநாயக இயக்கம். அதனால தான் இன்றைக்கு திமுக நிற்கிது. அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஐயா உருவாக்குனார். ஆனால் ஜனநாயக ரீதியாக நீங்கள் கொண்டு போகலை, குடும்பத்துக்குள்ளே கொண்டு போயிட்டீங்க. எங்கேயுமே அதிகாரமும் ஆடம்பரமும் பணமும் சேர்ந்து விட்டால் அங்கே பிரச்சனை தான். இப்போ அதான் நடந்திருக்கு. இப்போ அதனால் என்ன, இன்றைக்கி இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சிருக்கு? 2022 GK மணி சாதாரண ஒரு ஆசிரியராக இருந்து மிக பின்தங்கிய வன்னிய சமூகத்தில் பிறந்து ஒரு நேர்மையான மனிதர். ராமதாஸ் அவர்கள் கடலில் குதினா குதிக்கக்கூடிய ஆள், மலையில் விழுந்தா விழுகக்கூடிய ஆள், கோடு ஓட்டத்தை தாண்டாத ஒரே மனிதன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு GK மணி தான். அவர்கிட்ட இருந்து தலைவர் பதவியை பிடுங்கினாங்க. அதையும் மனதார ஏற்றுக்கிட்டு அந்த பதவியில் GK மணி இருந்த பதவியில் ராமதாஸ் ஐயா அவருடைய தொண்டரடி பொடியாளராக அவர் கிணத்துல குதிக்க சொன்னால் குதிக்கக்கூடிய அந்த GK மணிட்டு இருந்த தலைவர் பதவியை பிடுங்கி தான் மகன் அன்புமணி கொடுத்தார். அப்போ அவரை சமாதானப்படுத்துறதுக்காக GK மணியை அவங்க மகன் தமிழ்குமரனுக்கு 2022 இதே இளைஞர் சங்க தலைவர் பதவியை கொடுத்தார். அப்புறம் அன்புமணி ஒத்துக்குறவில்லை. 10 நாள் அந்த பதவி ரத்து செய்யப்பட்டது. ஏன்? GK மணி ராம்தாஸ் ஆளு,
இவர் என்னைக்கு நம்ம கண்ட்ரோலுக்கு வரமாட்டார், இவர் ராம்தாஸ் கிழிச்ச கூட தாண்ட மாட்டார். அதனால் இவருடைய வாரிசுகள் கட்சிக்குள் வரக்கூடாது. ஐயா ராமதாஸுடைய ஆட்கள் ஓரங்கட்டப்பட வேண்டும். இனிமேல் சின்ன ஐயா வாழ்க, சின்ன முதலாளி ஐயா வாழ்க, அன்புமணி வாழ்கின்றால் தான் கட்சிக்குள்ளே இருக்கணும். இவங்க ஐயா ராமதாஸுக்கு விசுவாசமான குடும்பம், ஜி.கே. மணி குடும்பம் அப்படின்னு சொல்லி ஜி.கே. மணிக்கிட்ட இருந்து பதவியை பிடுங்கி ராமதாஸ் கொடுத்துட்டு ஒரு சமாதானத்துக்காக தமிழ் குமரன் அவருடைய மகனுக்கு இளைஞர் சங்கத்தினர் கொடுத்ததவே அன்புமணி ஒத்துக்கொள்ளவில்லை. 2 ஆண்டு காலமாக அந்த கட்சிக்கு இளைஞர் பதவியே போடல, இளைஞரணி பதவியே. இப்போ அவருடைய மகள் காந்தியுடைய மகன்தான் இந்த முகுந்தன். அவருக்கு அறிவிக்கிறார். அறிவிச்சா அதை அப்பாட்ட வீட்டில் போய் பேசியிருக்கலாம், இல்லை அப்பாவாவது வீட்டில் மைண்டை சொல்லியிருக்கலாம். 2 பேரும் பொதுக்குள்ள வந்து அதை விட இனிமேல் என்னை வந்து பனையூர், ஏன்னா பனையூர் தான் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கான். பனையூர் பக்கம் இருந்து கட்சி ஆரம்பித்தா பனையூரில் அலுவலகம் போட்டால் ராசின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் பனையூருக்கு போகிறாங்க. இப்போ பனையூரில் விஜய்க்கு ஆப்பு வைக்க அன்புமணி போகிறாரா, எதுக்கு அங்கே போகிறாருன்னு தெரியல. பனையூரில் அலுவலகம் போட்டிருக்கேன் வாங்க எல்லாரும் நம்பர்லாம் கொடுத்துட்டாரு பொதுக்குழுலையே. ஆக மொத்தம் சொத்து சண்டை தான். அதிகாரத்துக்கு வரணும். ஐயா ராமதாஸ் இருக்க வரைக்கும் எப்படியாவது அதிகாரத்துக்கு வர்ற கட்சியில் கூட்டு சேர்ந்துருவார். எப்படி 4 எம்எல்ஏ சீட்டு 2 எம்பி சீட்டு வாங்கிடலாம், ஒன்றும் இல்லாட்டி ராஜ்யசபா சீட்டு வாங்கி கொடுத்துருவார். ஒரு தடவை அன்புமணிக்கு போனால் அடுத்த தடவை பெண்களுக்கு சொத்துல சம பங்கு உண்டு இல்லை, ஆனால் பெண்கள் வாரிசுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கணும்னு ஐயா நினைக்கிறார். இது ஒன்றும் தப்பும் இல்லை, சரிதான். ஆனால் அங்கே ஜனநாயகம் இல்லை. அது ஒரு பொதுக்குழுவில் ஜனநாயக ரீதியாக கலந்து பேசி முடிவெடுக்க முடியாத சரிவதிகாரத்தை நோக்கி, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உச்சகட்ட போர், உச்சகட்ட குடும்பத்தில் போர். அது எப்படி அந்த போர் வெடித்தது? சித்தியினுடைய சித்து விளையாட்டினால் வெடித்ததா, அல்லது சொத்தால் வெடித்திருக்கா, அல்லது பதவி பித்தால் வெடித்திருக்கா? சொத்தாலா சித்தியாலா பித்தாலான்னு தெரியல. ஆக மொத்தம் ஐயா அவர்கள் கடந்த 6 மாத காலமாக அவருடைய பேச்சு சரியில்லாத பேச்சுக்கள், சரியில்லாத நடவடிக்கை. அவர் எடுத்துக்கொண்ட பாதை, மார்க்ஸை முழுமையாக அறிந்தவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். தந்தை பெரியாருடைய கொள்கையை முழுமையாக அறிந்தவர். சாதாரண சாமானிய மக்களுக்காக போராட வேண்டும் எண்ணத்தோடு களத்துக்கு வந்தவர். களம் அரசியல் கார்ப்பரேட் பக்கம் அவரை அழைத்து விட்டது. முதலாளித்தத்தை நோக்கி சென்று விட்ட காரணத்தால் குடும்பத்துக்குள் சண்டை. இப்போ ஜெயிலுக்கு போனோம். இப்போ திமுகவில் ஸ்டாலின் ஜெயிலுக்கு போனார், அழகிரி ஜெயிலுக்கு போனார், கனிமொழி ஜெயில். பெண் போலீஸாரே இல்லாத காலத்தில் தயானம்மாவை எமர்ஜென்சி காலத்தில் நிர்வாண சோதனைப்படுத்தின ஆண் போலீஸ். அதுக்கே அவங்க எல்லாத்துக்கும் தயாராக இருந்தாங்க. அங்கேயே குடும்ப வாரிசுன்னு சொல்கிறோம் நம்ம. உதயநிதி அப்பாவை சந்திக்க போகும்போது சிறையில் தான் போய் சந்தித்தார். முதல்வர் தந்தையை வந்து சிறையில் தான் போய் பார்த்தார், சிறை கம்பி வளையலத்தில். அப்படிதான் அவங்க வாரிசுகள். இங்கே அப்படி இல்லை. ஆனால் அங்கே சிறைக்கு செல்லுன்றாலும் முந்தி செல்கின்ற கூட்டம் ஸ்டாலின் செல்வார், அழகிரி போவார், தமிழ் போவார், செல்வி போவார், செல்வம் கூண்டிலேற்றப்பட்டார், முரசொலிமாறன் விசாவில் அடி வாங்கினார். அவங்க வந்து பதவிக்கு மட்டும் வரல, பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெயிலு, சித்திரவதை, அடி உதை அனைத்தையும் தாங்கிய குடும்பம் கலைஞர் குடும்பம். ஒரு முறை கலைஞர் சொன்னார், கருணாநிதி விட்டு எங்கள் வீட்டு ஆண்கள் எல்லாம் சிறையில் இருக்கிறோம், பெண்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி. அவங்கள பேசாத பேச்சா, அவங்க பேசாத இழிவா, அவமானமாக இருக்குன்னு சொன்னீங்களே, அதான் எனக்கு ரொம்ப காலையிலேருந்து ஐயா மீது நான் மதிப்பு வச்சிருக்கக்கூடிய ஆள். களத்தில் வயசில் மூத்த ஆள், சமூக நீதிக்காக போராடினவர். ஆனால் இன்றைய காலகட்டம் இன்றைக்கு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவமானமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் அவமானப்பட்டு போனது ரொம்ப வேதனையாக இருக்குது, வருத்தமாக இருக்கிறது. களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் சமூக நீதி கட்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் குடும்ப கட்சியாக, அதிகார போட்டியாக, சொத்து போட்டியாக
வந்தது வெளிச்சத்துக்கு வந்துச்சு. பாமக ரெண்டா உடைந்து விட்டது. ஆகவே இதை சரி செய்யக்கூடிய பொறுப்பு ஜி.கே. மணி போன்ற அங்கே இன்னும் கொள்கைவாதிகள் அங்கே இருக்காங்க. பல கொள்கைவாதி வெளியேற்றப்பட்டாங்க. இன்னும் கொள்கைவாதிகள் பல ஆண்டுகளாக அங்கே இருக்காங்க நம்பிக்கையோடு. அந்த நம்பிக்கையை வீணடித்து விட்டார்கள் இன்றைக்கு என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியில் ஜனநாயகம் இல்லை, அங்கே கொள்கை இல்லை, லட்சியம் இல்லை. இனிமேல் 2 பெட்டி வீட்டுக்கு போகும். ஒன்று அன்புமணிக்கு ஒரு பெட்டி போகணும், ஐயாவுக்கு பெட்டி போகணும். பேச்சுவார்த்தை போன நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணி ஒரு கிட்ட போய் பேசினார், திமுக கிட்ட பேசினா ஐயா வந்து பாஜக கிட்ட பேசுகிறார். அவர் அண்ணா திமுக பேசினா இவர் வந்து வேறு கட்சியோட பேசுகிறாரு. இனிமேல் அது மாதிரி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆரோக்கியம் அல்ல. இந்த தமிழ் சமூகத்திற்கு போராடக்கூடிய வீரக்குடி சமூகத்தை சேர்ந்த அந்த மக்களுக்கான ஒரு அருமையான ஒரு தளத்தை உருவாக்கிய பாமக வீணாக போவதைக் கண்டு வேதனைப்படுகிறேன். ஒற்றுமை தேவை என்பது எங்களை விருப்பம். நன்றி சார். நன்றி.